வணக்கம் மக்களே, அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, டிவிகே அரசு செய்த சாதனைகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க. என்ன இந்த 50 நாள் கடந்த நிலையில் டிவிகே அரசு என்ன சாதனைகள் செய்திருக்கிறாங்க, அவங்களுடைய பணிகளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முழுவதுமாக வீடியோவை பாருங்கள். இடையில ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன டிவிகே அரசு சொன்ன சாதனைகள்லாம் உங்களுக்கு சரியாக தெரியாமல் போயிடும். முழுமையாக வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோழர்களே, கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள் தோழர்களே. டிவிகே அரசு செய்த சாதனைகளை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக வெளியிட்டிருக்கோம். வணக்கம் நண்பர்களே. அதாவதுங்க, ஏன்னா எதிர்க்கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட 50 நாள் கடந்த நிலையில் டிவிகே அரசு ஒன்றுமே பண்ணலை, பொம்மை அரைச்சி தான் நடக்குது, ஒன்றுமே நடக்கலை, ஸ்டிக்கர் கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க, நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை தான் அவங்க செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பலமான குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் பதிவிடுறாங்க. அதற்கு பதிலளிக்கும் வண்ணம் தான் இந்த வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கிறோம். 50 நாளில் என்னென்ன சாதனைகள் செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம ஒன்றொன்னா பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. அதாவது டிவிகே அரசு மே 10 புதிதாக ஆட்சியை தொடங்கினாங்க, பதவியேற்றுட்டாங்க. பதவியேற்பு விழாவில் அன்றே தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படி என்று அறிவித்தார். அதாவது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படிங்கிறத அறிவித்தாருங்க. அது ஒரு பதவியேற்பு முதல் நாளே அந்த திட்டத்தை அறிவித்தார். அடுத்தபடியாக பார்க்க வேண்டுமென்றால், தமிழகத்தில் உள்ள பெண்கள் இளங்குழந்தைகள் பாதுகாப்பை வலுப்படுத்தும் பொருட்டு, அவர்களுக்கு உறுதியான பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறது பொருட்டு தமிழக அரசு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கினாங்க. தொடங்கி இதற்கு தேவையான நிதி ஆதாரம் கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க முதல் கட்டமாக. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்திற்கு தேவையான காவல்துறை பணியாளர்கள் உடனடியாக நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 2500 பணியாளர்கள் மிக விரைவில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று டிவிகே அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தமிழகத்தில் உள்ள பெண்கள் இளங்குழந்தைகள் பாதுகாப்பை வலுப்படுத்தும். இந்த பெண்கள் இளங்குழந்தைகளுக்கு எங்கேயாவது தமிழ்நாட்டில் வன்முறைகள் இந்த மாதிரி ஏற்பட்டால் உடனடியாக அதற்கான தீர்வை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ என்னென்னா, பேருந்து நிலையங்கள், மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள்லாம் பேருந்துகள், பள்ளி வளாகம் அருகில், கல்லூரி வளாகங்கள் அருகிலெலாம் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் பெண் ஃபோர்ஸ் ரோந்து போயிட்டுருக்குறாங்க. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துவோம். அடுத்தபடியாக என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் வேரூன்றி கிடக்கிறது. அதாவது போதை கலாச்சாரம் கிட்டத்தட்ட மே 10 வரலைங்க. இந்த போதைப்பொருள் கலாச்சாரமும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இது 2017 2026 வரை தமிழகத்தை ஆண்ட ஆட்சிகளின் குறைபாடு தான். அவங்க ஆட்சியை திறன்பட நடத்தாத முடியாத காரணத்தினால தான் இந்த குற்றங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது என்னவோ மே 10 நடக்கலைங்க. இந்த குற்ற நிகழ்வுகள்லாம் இதை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க, ஒரு 6 மாதத்தில் நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையிலே முழங்கினார். அதாங்க பிரத்யேகமாக தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. இது ஆங்காங்கே தமிழகத்தில் ரோந்து போய் எங்கெங்கே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கோ போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிப்பதற்காக போதைப்பொருள் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்கிறாங்க. வாழ்த்துவோம். அடுத்தபடியாக மிக முக்கியமானது என்னவென்றால், டிவிகே அரசு தனது தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு தேர்தல் அறிக்கை கோரிக்கையை தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. அது முதன்மையானது பிரதானமானது
இதுவரை எந்த அரசும் செய்யாத ஒரு சாதனையை டிவிகே அரசு இன்றைக்கி செஞ்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அந்த திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 750 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. 755 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த திட்டம் என்னவென்றால், தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழக அரசு, டிவிகே அரசு குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம் மோதிரம் அணிவிப்பார்கள். இதுதான் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இதை தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, அதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டாங்க. அதற்கு தேவையான நிதியை கிட்டத்தட்ட 755 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறாங்க. இது ஒரு வருடத்திற்கான நிதியை முன்கூட்டியே வெளியிட்டுட்டாங்க. அதாவது தமிழகத்தில் எவ்வளோ குழந்தைகள் பிறக்கிறார்கள் அப்படிங்கிறத சராசரியாக கணக்கெடுப்பதற்கு 2021 ஒரு தோராயமாக அரசு மருத்துவமனைகள் எத்தனை குழந்தைகள் ஒரு ஆண்டுக்கு பிறக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு கணக்கெடுத்தாங்க. கடைசியாக 2024-25 ஆண்டு கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 4.5 to 5 லட்சம் குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் பிறக்கிறார்கள் அப்படின்னு கணக்கெடுத்து, இவங்க எக்ஸ்ட்ராவே ஒரு 5.5 லட்சம் குழந்தைகள் பிறக்கட்டுமே, வருடத்திற்கு 5.5 லட்சம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு, அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நிதி ஆதாரத்தையும் ஒதுக்கியிருக்கிறாங்க. வாழ்த்துவோம். அதற்கு அடுத்தபடியாக மக்களே, தமிழ்நாட்டில் விவசாயிகள் வாங்கிய விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க. அந்த விவசாய கடன் மதிப்பு எவ்வளவு என்றால் கிட்டத்தட்ட 5,900 கோடி ரூபாய். 5,900 கோடி ரூபாயை தமிழகத்தில் விவசாயிகள் கடனாக பெற்ற தொகையை டிவிகே அரசு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இதில் பயனடைகிறது என்னவென்றால் கிட்டத்தட்ட 14,43,000 விவசாயிகள் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. இந்த 5,900 கோடி விவசாய கடன் தள்ளுபடியில் 14,43,000 விவசாயிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இது ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது மக்களே. அப்புறம் கடந்த கால ஆட்சியில் கேப்பாரற்று கிடந்த அம்மா உணவகங்களை டிவிகே அரசு இன்னைக்கு புதுப்பிச்சிருக்கிறாங்க. அம்மா உணவகங்களை புத்துயிர் ஊற்றிருக்கிறாருங்க டிவிகே அரசு. ஏன்னா இது ஏழை எளிய மக்கள் பசிப்பினியை போக்கும் பொருட்டு கடந்த ஏடிஎம்கே அரசு, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்க. இந்த திட்டம் கேப்பாரற்று கிடந்த அம்மா உணவகங்களை டிவிகே அரசு புதுப்பிச்சிருக்கிறாங்க. வாழ்த்துவோம். அதுக்கு அடுத்தபடியாக என்னென்னா, மதுபானத்துறை, அதாவது டாஸ்மார்க் கடைகள் கிட்டத்தட்ட 717 கடைகளை தமிழ்நாட்டில் மூடியுள்ளார்கள். இது ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. இதற்கு முன்னாடி கடந்த கால அரசுகள்லாம் எதுவும் செய்யலை. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் அறிக்கை விட்டார்கள். அது அதிகாரப்பூர்வமாக கடைகள் எங்கும் மூடவில்லை. ஒரு இடத்தில் மூடினார்கள் என்றால் அடுத்து ஒரு 10 இடத்துல புதிதாக கடையை தோற்றுவித்தார்கள். டிவிகே அரசு பதவியேற்றவுடன் கிட்டத்தட்ட அரசு மதுபான கடைகள் 717 கடைகளை மூடியிருக்கிறாங்க. இது மூடிவதன் நோக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டில் படிப்படியாக மது விலக்கு கொண்டு வரணும். இந்த மது கலாச்சாரத்தின் மூலமாக தான் தமிழ்நாடு சீர்கெட்டிருக்கு. இளைஞர்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற பொருட்டு தான் இந்த 717 மதுக்கடைகளை உடனடியாக டிவிகே அரசு மூடியிருக்கு. இந்த 717 கடைனா எங்கே இருந்துச்சுன்னா, பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் கோவில் வளாகங்கள் அருகில், பள்ளி கல்லூரி வளாகங்கள் அருகில், பேருந்து நிலையங்கள் அருகில் இந்த கடைகள்லாம் இருந்துச்சு. இது பொதுமக்களுக்கு பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு இருந்துச்சுங்க இந்த மதுபான கடைகள். இந்த மதுபான கடைகளை கிட்டத்தட்ட 717 மதுபான கடைகளை உடனடியாக டிவிகே அரசு மூடியிருக்கிறாங்க. வாழ்த்துவோம். இது ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது மக்களே. அடுத்தபடியாக டாஸ்மார்க் துறையில் ஒவ்வொருயாக ஆண்டுக்கு
கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் தனியார் வசம் போய்கிட்டு இருந்துச்சுங்க இது நாள் வரை. அமைச்சர் அவர்கள் சொன்னதாங்க, அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் சொன்னதாங்க. இது என்ன சொன்னாங்கன்னா, அதில் கேஸ்ன்னு சொல்லுவாங்களாம், பீர் பாட்டில் கேஸ், இந்த மாதிரி மதுபான பிராண்டுகள்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு கேஸுக்கு 50, 100 அப்படி ரூபாய் வச்சுக்கிடுவாங்க டாஸ்மார்க் துறையில். அந்த உபரி பணங்கள் எல்லாம் தனியார் நபருக்கு ஒட்டுமொத்தமாக சென்று கொண்டிருந்த இந்த பணம் மாதம் ஒன்றுக்கு 100 கோடி தமிழகத்தில். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா வருடத்திற்கு 1200 கோடி ரூபாய் வருகிறது மக்களே. இந்த 1200 கோடி ரூபாயும் கடந்த கால 2 அரசுகளும் தனியார் வசம் போய்கொண்டிருந்தது. கடந்த 2 அரசுகள் செய்த தவறுகள். அவங்க தனியாருக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த 1200 கோடி ரூபாயை. இந்த டிவிகே அரசு பொறுப்பேற்றவுடன் அதை ஆராய்ந்து நாங்கள் அரசு கஜானாவுக்கு அந்த வருவாய் செல்லும் வகையில் நாங்கள் திருப்பியிருக்கிறோம். அதன் மதிப்பு என்னவென்றால் ஆண்டொன்றுக்கு 1200 கோடி ரூபாய். வாழ்த்துவோம். இது ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது மக்களே. அப்புறம் டிவிகே அரசு இன்னொரு சாதனைகள் என்னென்னா, கனிம வளங்கள், தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களை பாதுகாக்கும் பொருட்டு அதற்கு ஒரு சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். அதாவது முறையாக அனுமதி பெறாத கனிம வளங்கள் வெட்டி எடுக்கக்கூடிய குவாரிகளை சீல் வச்சிருக்கிறாங்க, அனுமதி ரத்து பண்ணியிருக்கிறாங்க. கனிம வளங்கள் வெளி மாநிலங்களுக்கு கடத்தி செல்வதை முறையாக ஆய்வு செய்து அதை நாங்கள் தடுத்திருக்கோம். தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் தமிழ்நாட்டுக்கே அப்படிங்கிறத நாங்கள் உறுதி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க டிவிகே அரசு. வாழ்த்துவோம். அப்புறம் தமிழக அரசு எரிசக்தி துறையில் நேற்றுக்கு, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தமிழக முதல்வர் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அதாவது எரிசக்தி மின்சாரத்துறை, இந்த துறையில் கிட்டத்தட்ட 401 பணியாளர்கள் டிஎன்பிசி மூலம் தேர்வு செய்யப்பட்டு 401 பணியாளர்கள், பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், பணியாளர்கள், உதவி பணியாளர்கள், இவங்கெல்லாம் 401 பேருங்க. இந்த 401 பணியாளர்களுக்கான நியமனங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர்களுடைய கரங்களால் வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் வழங்கி அந்த பணியாளர்களுடன் அமர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு, அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். அது ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது மக்களே. அப்புறம் மத்திய அரசுடன் நாங்கள் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை கொடுத்து தமிழக அரசுக்கு தேவையான நாங்கள் நிதி ஆதாரங்களை முறையாக பெற்று தமிழகத்துக்கு நாங்கள் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டிவிகே அரசு. எங்களுடைய கொள்கை என்னவென்றால், தமிழகத்தில் நாங்கள் டிவிகே அரசு பணத்தை தொடமாட்டோம். அரசு பணத்தை தொடுறவங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏற்கனவே அரசு பணத்தை தொட்டவங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய கவர்மெண்ட்ஸுடைய முக்கிய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, க்ளீன் கவர்னன்ஸ் அண்டு குட் கவர்னன்ஸ் அப்படின்னு தான் நாங்கள் நடத்துவோம். தமிழகத்தில் லஞ்சம் லாவணியமற்ற தூய அரசை தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல போனோம்னா, தமிழக கல்வித்துறையில் புதிதாக கல்வி நிலையங்கள் தொடங்குவதற்கோ ஏற்கனவே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற கல்வி நிலையங்களுக்கான அனுமதிகளை புதுப்பிப்பதற்கோ கடந்த கால 2 ஆட்சி காலங்களில் ஏடிஎம்கே ஆட்சியிலையும் டிஎம்கே ஆட்சி காலத்திலும் முறையாக அவங்க செய்யலை. லஞ்சம் புறையோடி கிடந்தது. அதாவது புதிதாக ஒரு பள்ளி ஆரம்பிக்கணும்னா கிட்டத்தட்ட 30 முதல் 40 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுக்க வேண்டும். ரெனியூவல் பண்ணணும்னா 10 முதல் 20 லட்சம் லஞ்சம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு லஞ்சம் புறையோடி கிடந்த ஒரு துறையில், ஒரு நிர்வாகத்தில் நாங்கள் சரி பண்ணியிருக்கிறோம். அதாவது இப்பொழுது தற்சமயம் லஞ்சமே இல்லாமல் புதிதாக கல்வி நிலையங்கள் தொடங்க வேண்டும் என்றாலும்
ஏற்கனவே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற கல்வி நிலையங்களுக்கு தொடர்ச்சியான அனுமதி பெற வேண்டும் என்றாலும் 0 பைஸ், ஒரு பைசா இல்லாமல் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். அந்த கல்வி நிலையங்கள் முறையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வசதிகளை உருவாக்கி அவங்க வச்சுருந்தாங்கன்னா அதற்கான அனுமதிகளை நாங்கள் நியாயமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டிவிகே அரசு. இதை யார் சொன்னாங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாருங்க. மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும், அப்புறம் தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு சங்க தலைவர் நிர்வாகி திரு நந்தகுமார் அவர்களும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் வெளிப்படையாக சொன்னாருங்க. அதாவது லஞ்சம் புரையோடி கிடந்த கல்வித்துறையில் பள்ளிகளுக்கு அனுமதி நீட்டிப்பு பெறும் இந்த விவகாரங்களில் லஞ்சம் புரையோடி கிடந்தது என்று டிவிகே அரசு அதை எங்களுக்கு க்ளீனாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. லஞ்சம் இல்லாமல், ஒரு பைசா இல்லாமல் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் வரக்கூடிய ஜூலை 1 இந்த பள்ளிகளுடைய அனுமதி நீட்டிப்பு இதற்கெல்லாம் முற்றிலும் நாங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிடுவோம். ஆன்லைன்லேயே பண்ணிட்டோம்னா நீங்கள் யாருக்குமே இடைத்தரகர்கள் லஞ்சம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் பள்ளிக்கு பள்ளியை மட்டும் டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டிவிகே அரசு. வாழ்த்துவோம். இனி ஒரு சாதனை என்னவென்றால், இந்து சமய அறநிலைத்துறை கோவில்களில் நீங்கள் வழிபாடு பண்ண போனோம்னா முறையாக ஆன்லைன் பதிவு செய்து அதன் மூலமாகவே நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா நீங்கள் ஓப்பனாக அங்கே போய் பண்ணோம்னா நிறைய லஞ்சம் அதில் புரையோடி கிடக்கு. அந்த கோவில்களில் வழிபாட்டு முறையை ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. ஆன்லைன் பதிவு முறையில் கோயில்களில் நீங்கள் வழிபட்டு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஓப்பனான ஒரு ஒளிமறைவற்ற ஒரு நிர்வாகத்தை இந்து சமய அறநிலைத்துறையில் புகுத்தியிருக்கிறாங்க. வாழ்த்துவோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 18,000 கோடி தொழில் முதலீடுகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர் கீர்த்தனா மேடம் அவர்கள். அதாவது தமிழ்நாட்டில் 18,000 கோடி புதிய முதலீடுகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துவோம். டிவிகே அரசு க்ளீன் அண்டு குட் கவர்னன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கூட்டுறவு வங்கியில், அதாவதுங்க தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கியில் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடன் தொகையான கிட்டத்தட்ட 2045 கோடி ரூபாயை டிவிகே அரசு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது மக்களே. கூட்டுறவு வங்கியில் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடன் தொகையை தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க. இந்த கடன் தொகையின் ஒட்டுமொத்த மதிப்பு என்னவென்றால் கிட்டத்தட்ட 2045 கோடி ரூபாய் மக்களே. இதனால் ஏழை எளிய மக்கள் பயன்படுறாங்க. வாழ்த்துவோம். இப்படி சாதனைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் என்னவென்றால், கோயம்புத்தூரில் மின்னணு சாதன பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய மையத்தை நாங்கள் கோயம்புத்தூரில் தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேற்கொண்டும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கப்பல் கட்டும் தொழிலை விரிவாக்கம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் டிவிகே அரசு நிதி ஆய்வு கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதி ஆய்வு கூட்டத்தில் வலியுறுத்தி பேசியிருந்தாருங்க. தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் வருவாய் வர வேண்டிய தொகை இருக்கிறது கல்வி டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதுக்கான நிதியை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துவோம். அப்புறம் மத்திய அரசுடன் இணைந்து ஜல்ஜீவன் நீர் திட்டத்தை, அந்த திட்டம் தமிழ்நாட்டில் வராமல் இருந்துச்சுங்க. நாங்கள் மத்திய அரசுடன் இணக்கமாக பேசி அந்த ஜல்ஜீவன் திட்டம் 2.0 அதை நாங்கள் தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டிவிகே அரசு. வாழ்த்துவோம். இப்படி
ஒவ்வொரு துறைகளிலும் டிவிகே அரசு சாதனைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறது மக்களே. வாழ்த்துவோம். கிட்டத்தட்ட இவங்க ஆட்சி ஏற்று ஒரு 50 நாள் கடந்த நிலையில் நிர்வாகத் திறமையில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அவங்க சாதனைகள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை வாழ்த்துவோம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தோழர்களே. மீண்டும் நாம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. என்னுடைய வீடியோவை முழுமையாக பார்த்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் தோழர்களே. வணக்கம் 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 வணக்கம்.